விரைவில் அதுக்கான அறிவிப்புகள் வரும். எங்கெங்கெல்லாம் இரவு நேரங்களில் எங்கள் தமிழ்நாட்டிலே தயாரிப்பு பணிகள் இருக்குது, அது எங்கெங்கெல்லாம் பாதியிலே நிறுத்தப்படும். ஒரு சிலதெல்லாம் எந்த பணியும் செய்யாமல் பல ஆண்டுகளாக இருக்குது. ஸோ அதற்கான கணக்கீடு பணிகள் எடுக்கப்பட்டு வருது. சூரிய மின் உற்பத்திக்கு இதுவரை பல லெவல்களில் முறைகேடுகள் இருந்துச்சு. அது எல்லாம் இதுவரைக்கும் நிறுத்தப்பட்டு சூரிய மின் ஒலிக்கு எந்தெந்த இடத்துலலாம் தவறுகள் நடந்துச்சோ அதெல்லாம் அதனால பலர் 2 நபர்கள் நடவடிக்கை எடுக்கப்பட்டு அதை சீரமைக்க பணிகள் நடந்துருக்கு. இன்னும் ஒரு சில நாட்களில் யாரெல்லாம் எப்படி சுலபமாக இன்வெஸ்ட் பண்ணி அவங்க தொழில் இங்கே சோலார் பிளான்ட்டுக்குள்ள கொண்டு வர முடியுமோ அவங்களுக்கான அனைத்து கால்ஃபர் பண்ணணும். திங்கட்கிழமை அதுக்கான இன்வெஸ்டர்ஸ் நான் சொல்லிடுறேன். திங்கட்கிழமை அதுக்கான இன்வெஸ்டர்ஸ் மீட் வச்சுருக்கோம். ஸோ யாரெல்லாம் ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த சிஸ்டமில் அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு அப்ரூவல் ஒரு அப்ளிகேஷனை போட்டு அவங்க வாங்க வேண்டியிருக்கும். அதில் பல பேர் பல தனிநபர்களை சந்தித்து வாங்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். அது எல்லாம் இனிமேல் நடக்காது. அதை சீரமைச்சு தனியாக அவர்கள் தொழில் துவங்க வேண்டும், சிறப்பாக பண்ண வேண்டும் இருக்கும். இது மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் இருக்கிற அனைத்து தவறுகளையும் சரி செய்து இந்த நிறுவனத்தை புதிதாக கொண்டு வரும் முயற்சி அடுத்ததாக கேட்டது எவ்வளவு புதுசாக என்ன உற்பத்திக்கு என்ன செய்யப்படுறது. உற்பத்திக்கான திட்டங்கள் அனைத்தும் பிளான் பண்ணி அதற்கான அறிவிப்புகள் விரைவில் வரும். ஏன்னா நிறைய இடத்துல இப்போ ஈவினிங்க்கு மேலே இருக்குல்ல, அதான் பீக் டைம். ஏன்னா சோலார் உங்களுக்கு இரவு நேரத்தில் வராது. ஸோ அதுக்கப்புறம் அந்த ட்ராப் இருக்குல்ல, அதை சரி செய்யும் பணிகளில் இரவு நேரத்தில் என்னென்ன செய்யலாம்ன்றதுக்காக திட்டமிட்டு வருகிறோம். விரைவில் அதுக்கான அறிவிப்புகள் வரும். எங்கெங்கெல்லாம் இரவு நேரங்களில் எங்கள் தமிழ்நாட்டிலே தயாரிப்பு பணிகள் இருக்குது, அது எங்கெங்கெல்லாம் பாதியிலே நிறுத்தப்படும். ஒரு சிலதெல்லாம் எந்த பணியும் செய்யாமல் பல ஆண்டுகளாக இருக்குது. ஸோ அதற்கான கணக்கீடு பணிகள் எடுக்கப்பட்டு வருது. ஸோ அதையெல்லாம் எடுக்கப்பட்டு விரைவில் உங்களுக்கு வெளியிடும். அது சம்பந்தமாக இன்னும் எந்த கொள்கை முடிவுகளும் எடுக்கப்படவில்லை. எடுத்தால் நாங்கள் அறிவிப்போம். உடன்கடையில் அனல் மின் நிலையம் சொல்லும்போது ஏன்னா அனல் மின் நிலையம் வரும்போது நிறைய பிரச்சனை இருக்கு, சுற்றுச்சூழல் மாதிரி இருக்கும். அதுக்காக நீங்க அது உங்களுக்கு பெரிய சவாலா இருக்கும். அதுக்கு வேற என்ன மாற்று ஏற்பாடு பண்ண போறீங்க? அனல் மின் நிலையங்கள் கண்டிப்பாக நமக்கு தேவை. அதனாலதான் இரவு நேரங்கள் நம்மளால சீராக தேவை. அதை இன்னும் மேம்படுத்த வேண்டிய கட்டாயத்தில். ஏன்னா நம்மளுடைய அனல் மின் நிலையங்களுடைய கெப்பாசிட்டி 4500 மெகாவாட்னா இன்னைக்கு அதில் ஒரு 60 to 65% தான் அதோடைய நம்மளோட செயல்பாடுகள் இருக்கு. அது இன்னும் மேம்படுத்துறதுக்கான வேலைகளை கண்டிப்பாக செய்யறதுக்கான வேலைகளை துவங்குவோம். இதெல்லாம் சரி செய்து கண்டிப்பாக சீக்கிரம் அனைத்தும் மக்களுக்கு பயன்பாடுக்கு வர வேண்டும் என்பது எங்களுடைய